குழந்தைங்கள தமிழ் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகலான்னு கிளம்புனோமா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஆனால் ஒரு தடவை கூட இத்தனை வருஷத்தில் போனதே கிடையாது. என்னவோ திடீர்னு என் ஹஸ்பண்ட் போய் அங்கே காரை நிப்பாட்டினாங்க. வா ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு. ஏன்னா நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். ஒரு தடவை இங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, விலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. பட் என்னவோ இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்தில். ஆனால் போனதே கிடையாது. ஒரு கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மற்ற கடையிலலாம் வேறு வேறு ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஒரு கடையை மட்டும்தான் பார்த்தோம். பட் ஆனால் விலையெல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க எடுத்துகிட்டு வராங்கல்ல. ஸோ அதனால் பார்க்கும்போதே அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ரொம்பவே காசாக இருந்தது. அதனால நாங்கள் ஒன்றும் வாங்கலை. ஆனால் ஒன்றொன்றையும் அவங்க அடுக்கி வச்சுருக்க அந்த அழகே அவ்வளோ அழகு தான். பூசணி பூலாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் பூசணி பூவெல்லாம் வச்சு என்ன சமைப்பாங்கன்னு தெரியல எனக்கு. கீரையெல்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த பீன் எல்லாம் வந்து நல்லா உரிச்சு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த தட்டைப்பயிறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் ஐ பீன் அது. மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட்டில் அழகழகாக வச்சுருந்தாங்கங்க. நம்ம நார்மலாக இருக்க கிராசரி ஷாப்பில் ஃபுல்லாக குமிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம போய் பறக்கி எடுத்துகிட்டு வருவோம். இது அழகழகாக குட்டியாக பேஸ்கெட்டில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. முடிச்சுட்டு அப்படியே போய் குழந்தைங்கள தமிழ் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு.